வரகாத்துக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு காலையில் இன்றைக்கு வந்து 11 நவம்பர் 2024 நாங்கள் இன்றைக்கு காலையில் எல்லா அக்குரனில் உள்ள மற்றும் இலங்கையில் பல சோஷியல் மீடியா மற்றும் ஒஃபிஷியல் ITN நியூஸில் கூட இந்த செய்தி பகிரப்பட்டது தான் எங்களோட அக்குரனையை சேர்ந்த ஜாகிரா தெனியை சேர்ந்த எங்களோட அன்வர் சகோதரர் அன்வர் அவர்கள் செய்த எமது அக்குரனுக்கே செய்த ஒரு முன்மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றை நாங்கள் பார்த்தோம். என்னென்னா ஒரு அந்நிய மதத்தை பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரருடைய பணப்பை சுமாராக 4,35,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை எமது அன்வர் சகோதரர் எந்த அளவுண்டா இவருக்கு சொந்த வீடும் இல்லை, அவர் ஸ்கூலி வீட்டில் வாழ்கிறார். சாதாரண அவருடைய தொழில் வந்து மூட்டை தூக்கி அந்த லொரிகளுக்கு பாரம் ஏற்றுறது, தம்புள்ளை மார்க்கெட்டில். அப்போ அந்த சகோதரர் எமது அக்குரணை பகுதியில் வாழக்கூடியவர். இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, இவருக்கு நாம் எமது ஊரால் இவ்வாறான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்களை சிறப்பிக்கும் மூலமாக நாம் எமது அக்குரண சிட்டிசன் அக்குரண நியூஸ் அப்டேட்டுகளில் நாங்கள் இந்த தகவலை பகிர்ந்தவுடனே எங்களோட வெல்ஃபேர் சொசைட்டி சகோதரர் ஷூட்டு இஸ்மாயில் எமது அக்குரணையில் பல கோடி ரூபாயுடைய பணிகளை செஞ்ச எமது சகோதரர் இஸ்மாயில் சூட்டினானா உடனே காலையிலே கால் பண்ணாரு, ரிஃப்னாஸ் தம்பி யாரை கொஞ்சம் கண்டுபிடிங்கோ, நான் அவருக்கு என்னால் ஒரு உதவி செய்யணும், என் அக்குரண வெல்ஃபியாவால் நான் அவருக்கு ஒரு முன்மாதிரிக்கு நான் உதவி ஒன்று செய்யணும்னு உடனே கால் பண்ணார். நான் இப்போ காலையில் 10:30 மணி ஆகுது சுமார். நானும் உடனே நான் வீட்டிலிருந்து வந்து அவருக்கு ஒரு கௌரவிப்பு மூலமா, ஏன்னா இவ்வாறான எத்தனையோ விஷயங்கள் மறைந்து போகின்றது, எத்தனையோ சம்பவங்கள் இது மாதிரி நடந்தாலும் இவ்வாறானவங்களுக்கு நாங்கள் சமூகத்தில் எடுத்து தூக்கிவிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எந்த அளவுன்னா அவர் கூலி தொழில் செய்கிறார், அடுத்தது அவருக்கு சொந்த வீடு இல்லை, பணம் தேவை உள்ள ஒரு மனிதர், ஒரு பணம் தேவை உள்ள ஒரு 38 வயதான இந்த சகோதரர் பேர் அன்வர். எங்க இருக்கிறீங்க நீங்க? ஜாகிரா நீங்க. அப்ப இவ்வளோ எங்க வேலை வந்து எவ்வளோ நாளா நீங்க? ஒரு வருஷமா தம்புள்ளையில இந்த இதான் வேலை செய்றீங்க. தெரியும் இந்த சம்பவம். තවත් මනුස්සයෙක්ගේ දුකක් කඳුලක් වෙන නවතින අවංක මිනිස්සු පිළිබඳව අපිට අහන්න ලැබෙන්නේ හරිම අඩුයි. හැබැයි ශ්‍රීහන් දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ සේවය කරන මොහොමඩ් අන්වර ඒ කතාව අද වෙනස් කළා. ඒ මුළු මහත් සමාජයටම පාඩමක් කියා දෙමින් යහපත් සමාජයක් වෙනුවෙන් සටන් කිරීමට අවංක මිනිසුන් තවමත් සමාජය තුළ සිටින බවට හොඳම සාක්ෂියක් මේ මොහොමඩ්. දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානය තුළ වැටී තිබූ මුදල් සහිත බෑගයක් යළි එහි හිමිකරුන්ට ලබා දීමට පුද්ගලයෙක් කටයුතු කර තිබෙනවා. ඔහු නමින් මොහොමඩ් අන්වර්. අදාළ බෑගය තුළ රුපියල් 4,35,000ක මුදලක් තිබී ඇති අතර අදාළ පුද්ගලයා එම බෑගය අහුලාගත් පසු එය තුළ මුදල් තිබෙන බව දැක මේ බව දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ කම්කරු සංගමේ සභාපතිවරයාව දැනුවත් කර තිබෙනවා. පසුව ඔහුගේ සහ වෙළඳ සංගමේ නිලධාරීන්ගේ මැදිහත් වීමෙන් අදාළ බෑගයේ අයිතිකාරටම ලබා දීමට හැකි වූ බවයි අප වාර්තා தெரியும். இந்த வீடியோவை நாங்கள் எங்களோட தளங்களில் நாங்கள் பார்த்திப்போம். அவர் அந்த உரியவரை சந்தித்து அவங்கள ஒஃபீஷியலாக சாக்கியோட அவர் எடுத்த அந்த தொகை பணத்தை அவர் ஒப்படைச்ச காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் இவ்வாறானவங்களுக்கு இவர் எந்த எதிர்பார்ப்பும் யார்கிட்ட எதிர்பார்க்கல. இது நாங்கள் தான் நியூஸ் போட்ட உடனே எங்களை ஷூட்டினால கால் பண்ணார், இவருக்கு நாங்களும் ஊரால் ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற செய்தி ஒன்று சொல்லி அவர் ஆரம்பித்து வைக்கிறார் இந்த விஷயத்தை. அவரால் அக்குரண வெல்ஃபியாவாலையும் அவரை சார்ந்தும் ஒரு அன்பளிப்பொண்டு இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு 17/11/2024 அன்று நாங்கள் இதை அன்பளிப்பு செய்கின்றோம். இதை நாங்கள் போடுறது நோக்கம் இவருடைய தேவைகள் நாங்கள் இன்ஷா அல்லா நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரி ஐக்கியம் சொல்கிற நோக்கத்தோடு தான். இன்ஷா அல்லா முடியுமானோ யாரையும் கட்டாயப்படுத்தவோ கடமை இல்லை, ஒரு நான் கௌரவிப்பது கடமை. இன்ஷா அல்லா இவ்வாறானவர்கள் சமூகத்தில் மேலோங்கவும் இதை முன்மாதிரியாக்குறது மூலம் இன்னும் பலர் இதை மாதிரி உருவாகுவாங்க, பல துறைகளையும் உருவாக்குவாங்கன்னு சொல்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை செய்கிறோம். அன்பு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாஷா அல்லாஹ்.
ஜசாக்குமுல்லா ஹைர், இந்த தகவலை பகிர்ந்து உதவும்படி வேண்டிக் கொள்கின்றோம்.